Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு ஹோம் ரெடிமி டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நிறைய பேருக்கு சன்டன் ஆயிரும். ஸோ இந்த சன்டன் நம்ம எப்படி ஹோம் ரெடிமி வச்சு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கூட உங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப்பிங் ஒர்க் கூட பண்ணோம் இது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு திங்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் கடல மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ காஃபி பவுடரும் கடல மாவும் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஒரு பிஞ்ச் நான் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். ஸோ அது ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ் மார்க்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் உங்கள் ஸ்கின்னில் நல்லா க்ளோயிங் பண்ணும். ஸ்கின் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ ஒன்று இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்திங்களா, ஸ்க்ரப்பிங் கூட உங்கள் ஃபேஸில் நீங்கள் யூஸாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் கூட பண்ணணுன்னு. ஸோ அதனால் நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஹனி பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா லூஸ் ஆகிரும் பார்த்திங்களா, ரிங்கிள்ஸில் வந்துடும். ஸோ அந்த ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஹனி நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் நம்ம விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம ஹனி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபேஸ் பேக்கு ஒரு லிக்விடாக ஃபேஸ் பேக்கு இருக்கிறதுனால இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ரா மில்க் இதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் மில்க்கு பதிலாக நீங்கள் குக்கும்பர் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் கொஞ்சம் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு, அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் லிக்விட் ஆகனால நான் இதில் கடல மாவு ஆட் பண்ணிட்டு இதில் லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும், அப்போ தான் உங்கள் ஃபேஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, க்ளீனாக இருக்கும் உங்கள் ஃபேஸு. அதுக்கப்புறமா நீங்கள் இது அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்களா என்னென்னா இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் சுகர் ஆட் பண்ணனால இது உங்கள் ஸ்கின்னில் ஸ்க்ரப் கூட ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணும். அடுத்தது பார்த்திங்களா உங்கள் ஸ்கின் எல்லாம் ஒயிட்னிங் கொடுக்கும். இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் பிரைட்னிங் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ நீங்கள் நான் இதில் மில்க் ஆட் பண்ண பார்த்திங்களா, உங்கள்கிட்ட குக்கும்பர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் மில்க்கை ஸ்கிப் பண்ணிடணும். குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் பார்த்திங்களா நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம், காஃபி பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோடா மாவு, சுகர், ஹனி, விட்டமின் இ கேப்சூல், இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்னொரு திங்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணணும். நான் மார்க்கெட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது நல்லா இதில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இந்த இதில் நான் போட்டது எல்லாமே உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிரைட்டன் அப் கொடுக்குறதுக்கு, டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காஃபி ஃபேஸ் பேக் ரெடி. பாருங்கள், நம்ம அலோவேரா ஜெல் போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளீன் ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் நார்மல் வாட்டரில்
வாஷ் பண்ணிக்கலாம். வீக்கில் நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் நல்லாவே நீங்கள் பிரைட்னு பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கின்னில் நான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் மார்க்கு டார்க் ஸ்பாட்லாம் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் ரிமூவ் பண்ணும். ஹனி இருக்கிறனால உங்கள் ஸ்கின் நல்லா டைட்னப் கொடுக்கும், ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கூட உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.